ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல் மிஸ்டர் ஜேகே டியூப். நம்ம வீடியோலாம் பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. எல்லோரும் நம்ம வீடியோக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு தான் நினைக்கிறேன். சரி, ஓகே நண்பா, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்னென்னு நீங்கள் தமிழ்ல பார்த்துருப்பீங்க. ஆமாம் நண்பா, இந்த மாதிரி நம்ம சின்ன வயசில் இந்த மாதிரி ஃபேன்லாம் செஞ்சு அப்படியே கையிலே சுற்றி பறக்கி விட்ருப்போம். பிகாஸ் நம்ம எல்லாருமே 90s கிட். ஸோ அதோட வெர்ஷன் 2 இந்த மாதிரி நம்ம பேப்பரில் செஞ்சு இந்த பிளேடில் எப்படி சுற்றி ஃபுல்லாக டைட் பண்ணி விட்டு அது ரப்பர் அழகாக மேலே பறந்து போகும். ஸோ நீங்கள் அடுத்த வீடியோக்குள்ள அதுதான் பார்க்க போகிறீங்க. எப்படி செய்யலாம், எப்படி பறக்க போகுது அப்படின்றத பார்த்துட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் இல்லைனா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது உங்கள் மிஸ்டர் ஜேகே டியூப். நான் உங்கள் வசந்த். ஓகேவா, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே வந்துட்டோம். ஸோ நமக்கு அந்த ஃப்ளைங் செய்யறதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட இருக்க அந்த தொடப்பு குச்சி, தென்னந்தொடப்பு குச்சி எடுத்திருக்கோம். அது ஒரு 15 சென்டிமீட்டரில் 2 குச்சும், 2.5 சென்டிமீட்டர் 2 குச்சியும் எடுத்திருக்கோம். ஸோ அந்த 2 குச்சியும் ஒரு 4 பக்கமும் ஒட்டி நம்ம ஸ்கொயர் ஷேப் ஃபஸ்ட்டு கொண்டு வந்துடலாம். அடுத்தது இந்த மாதிரி ரீஃபில் ஒன்று எடுத்துக்கோங்க. வேஸ்ட் ரீஃபில் ஏதாச்சும் அதில் காலியாக இருக்கிற ரீஃபில் எடுத்துக்கிட்டு காலி ரீஃபில் இல்லை. ஸோ அதனால் கொஞ்சம் இங்க் இருக்கிற ரீஃபில் நம்ம எடுத்துருக்கோம். அடுத்தது கொஞ்சோண்டு ஒரு ட்ராப் ஃபெவிக்விக் வச்சுட்டு இந்த ரீஃபில் சென்டரில் கரெக்டாக பார்த்து விடணும். நம்ம கொஞ்சம் சைடு அந்த மாதிரி போச்சுன்னா கூட அது கரெக்டாக இருக்காது. நல்லா சென்டரில் பார்த்து ஓட்டிக்கோங்க. இந்த பிளேடில் நடுவில் குண்டூசி வச்சு ஒரு ஹோல்ட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. ஓகே, நம்ம ஹோல்ட் பண்ணியாச்சு. அடுத்தது இந்த மாதிரி கம்பி எடுத்துகிட்டு இந்த ப்ரொப்போலுக்குள்ளே கொஞ்சம் நம்ம நுழைச்சி எடுத்துக்கலாம். இந்த ப்ரொப்போல் எட்ஜில், அதாவது வெளியே இருக்கிற கம்பியை நல்லா உள்ளே இழுத்து கொஞ்சம் மடக்கி விடணும். இந்த மாதிரி ஒரு மணி எடுத்துக்கோங்க. இந்த குழந்தைங்களாம் போட்டிருப்பாங்க இல்லையா, முத்து மணி, இந்த மாதிரி மணிலேருந்து ஒரு மணி மட்டும் எடுத்துருக்கேன். அதை இந்த கம்பி உள்ள நுழைச்சி நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த ஃப்ரேமு, அதில் இருக்க அந்த பேனாவுடைய ரீஃபில்குள்ளே கொஞ்சம் அழுத்தமாக சொரிக்குங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு எட்ஜில் மடக்கி விடுங்க. இந்த பிளேடு வந்து நம்ம அந்த ஸ்டிக்கை பிடிச்சி இந்த பிளேடை சுற்றும் போது அந்த ப்ரொப்பலர் வந்து சுற்றுற மாதிரி இருக்கணும். 2 பக்கம் குச்சிலையும் இடிச்சிக்கிற மாதிரி இல்லாமல் இப்படி நல்லா ஃப்ரீயாக உள்ளே போயிட்டு ரோல் ஆகிற மாதிரி ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. கீழவும் கரெக்டாக சென்டரில் கம்பி வச்சு கொஞ்சமாக சுற்றி ஒரு ஹூக் மாதிரி பண்ணிக்கோங்க, கொக்கி மாதிரி. ஏன்னா அந்த ரப்பரை இழுத்து நம்ம அதில் மாட்டணும். ஓகே நண்பா, அடுத்தது நம்ம ரப்பர் பேண்ட் எடுத்துக்கலாம். மொத்தம் 6 ரப்பர் இருக்குது. நான் ரப்பர் வந்து ஒன்றோட ஒன்று கோத்து வச்சுருக்கேன். ஸோ 3 செட்டாக இருக்கும் ரப்பர். வந்து மேலே ஹூக்கில் ஒரு ரப்பர், கீழே ஹூக்கில் ஒரு ரப்பர்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நம்ம மொத்த ரப்பரையும் மேலே கீழே இழுத்து லாக் பண்ணிக்கும். ஒரே டைமில் மேலே 3 கீழே 3 போட்டு வலிச்சிங்கன்னா தொடப்பு குச்சி ரொம்ப வீக்காக இருக்கும். ஸோ அது ஒடிச்சிக்கும். அடுத்ததாக ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்துங்க. அந்த பேப்பர் வந்து நமக்கு அந்த விங்ஸ் மாதிரி அதில் ஒட்ட வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை எப்படி நாங்கள் கட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு இந்த 15 சென்டிமீட்டர் லென்த்து அகலம் எந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 பக்கமும் அந்த தொடப்ப குச்சியில் கம்மு, ஃபெவிகால், பேஸ்ட் எது இருக்கோ அதை போட்டு கரெக்டாக அந்த விங்ஸ் வந்து அந்த தொடப்பு குச்சியோட எட்ஜில் கீழே விழாத மாதிரி இறுக்கமாக ஒட்ட வச்சுக்கோங்க. ஓகே நண்பா, நம்மளுடைய இந்த ஃப்ளையிங் பிளைன் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது எப்படி பறக்குது, எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுதுன்னு சொல்லிட்டு வாங்க போய் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம மிஸ்டர் ஜேகே டியூப் சேனலுக்கு ஒரு லைக், ஒரு கமெண்ட், ஷேர், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்கள் மிஸ்டர் ஜேகே டியூப். நான் உங்கள் வசந்த்.